ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? 5 ஸ்டார் சலப்பறையின் வணக்கங்கள். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட உறவுகளுக்கும் கல்யாண நாள் கொண்டாட உறவுகளுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, வெள்ளை சட்னி, கடலை சட்னி இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன வித்தியாசம், என்ன புதுசாக சொல்லிட போகிறீங்க அப்படின்னா, ஆமாம், ஒரு சில விஷயங்கள், ஒரு சில டிப்ஸ் வித்தியாசமாக நாங்கள் அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இது எங்களுக்கு எங்கள் பாட்டியோட அம்மா, கொள்ளு பாட்டி சொல்லுவாங்க தானே, அவங்க எங்களுக்கு எங்கள் பாட்டிக்கு சொல்லி கொடுத்து, எங்கள் பாட்டி எங்களுக்கெல்லாம் சட்னி ஆட்டும் போது இந்த விஷயத்தை சேர்த்துங்க, தாளிக்கும் போது இந்த விஷயத்தை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து நாங்கள் அந்த பிரகாரம் தான் ஆட்டி நாம் சாப்பிட்டுட்டு வரோம். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, ருசியாக இருக்கும். அப்படியே சுட சுட, அதுவும் இந்த வெண்பொங்கலுக்கு இந்த சட்னி, இட்லிக்கு சட்னிலாம் அதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ ஒரே மாதிரி வெள்ளை சட்னி ஆட்டினா மந்தமாக இருக்கும் இல்லையா, இப்போ இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம பொட்டுக்கடலை, வெள்ளை பொட்டுக்கடலை சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். ஒரு 4லேருந்து 5 தேங்காய் பத்தை எடுத்திருக்கேன் நான். அடுத்தது பொட்டுக்கல்ல டபராவில் சின்ன டபராவில் ஒரு 3/4 எடுத்திருக்கேன் நான். அடுத்தது நமக்கு உப்பு, ஒரு சின்ன ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் 2, இதுதான் மெயின். அடுத்தது ஒரு பூண்டு பல். இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுக்கு நாம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகு, அடுத்தது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆச்சுங்களா. அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது 2 சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. அடுத்தது ஒரே ஒரு வரமிளகாய் பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து உங்களுக்கு அரைச்சி நான் காட்டுறேன் நான். ஓகேங்களா? எப்பயும் போல் நம்ம அடுப்பில் வானொலி வச்சிடலாம், எண்ணெய் ஊற்றிடலாம். இது எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தடுப்பா இதெல்லாம். நம்ம அந்த சின்ன வெங்காயம், பூண்டு நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா, எதுக்குன்னா அந்த பொட்டுக்கல்ல வாயு இருக்கும். சாப்பிட்டான்னா ஒருத்தருக்கு வாயு பிடிக்கும். அந்த வாயுவை எடுக்கிறதுக்கு தான் அந்த பூண்டு பல்லு சேர்க்கறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மெயின் காரணம். அதெல்லாம் நம்ம சின்ன வெங்காயம் நமக்கு எதிர்ப்பு சக்தி, அதாவது எதுலையா முடிஞ்ச வரைக்கும் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்க்கணுங்கிறது தான் மெயின். அதனால சட்னியில் சேர்க்கும் போது நமக்கு அந்த பச்சையாக சேர்க்கும் போது உடம்புல நமக்கு எதிர்ப்பு சக்தி வரும். அதுக்கோசரம் அந்த சின்ன வெங்காயத்தை சேர்க்கறது டேஸ்ட் ஒன்று. அது மெயினாக அதுக்கு தான். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டெல்லாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போரியமையாக இருக்கும் இல்லையா நமக்கு. அதனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு இதில் செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா சிகப்பாகட்டும் நமக்கு. ஏன்னா நமக்கு ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்த இதை விட இப்படி நம்ம விதமாக செஞ்சு கொடுத்தா நம்ம பசங்களுக்கும் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு சிகப்பாயிடுச்சு. இப்போது இந்த சின்ன வெங்காயம், வரமிளகாய், இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுடலாம். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த சட்னியில் இப்போ நம்ம தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும்ப்பா, அருமையாக இருக்கும். அதில் ஒரு அந்த சின்ன வெங்காயம் அந்த வாசத்தோட அந்த சட்னி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதனால் இது ஒரு தடவை நீங்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த சட்னிக்கு ஒரு சட்னி மண் மாதிரி இருக்கும், அதுக்கும் அவ்வளோதான் ஆயிடுச்சு, மண் மாதிரி இருக்கும். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, வாசம் நல்லா இருக்கு, கமன்னு இருக்கு. அந்த சின்ன வெங்காயம் வாசம், வரமிளகாய் வாசம் எல்லாமே செம்மையா இருக்கு நமக்கு. பாருங்க, ஓகேவா? இதுதான் உங்களுக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. டேஸ்ட் நல்லா இருக்கும், செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.